Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு ஹெட்செட்டை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். அதுவும் வயர்லெஸ் ஹெட்செட்டை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். இந்த பிராண்ட் அப்படினு பார்த்தோம்னா Anker அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்க ஹெட்செட்டை தான் இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். உண்மைக்குமே இதை வேர் பண்ணி இருக்கும்போது ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியை வந்து நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். நீங்க சாதாரணமா லாங் டிராவல் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ஹெட்செட் வந்து ஒரு நல்ல ஹெட்செட்டாக இருக்கும். சோ இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ட நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல மேலே பார்த்தோம் அப்படின்னா Soundco அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல சைடுல நமக்கு Life 2 Neo அப்படிங்கிற இந்த வெர்ஷனை தான் நம்ம வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இதுல முன்னுக்கே பார்த்தோம் அப்படின்னா பியூர் ஆடியோ கிளாரிட்டி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 60 hours வந்து பிளே டைம் வந்து கொடுத்திருக்காங்க. 5 minutes சார்ஜ் பண்ணி நமக்கு வந்து 5 hours வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 40mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது கூட நமக்கு வந்து இதுல பேஸ் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்கு. அதுக்கு பிறகு நமக்கு இதோட பிளே டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 60 hours வந்து பிளே டைம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நீங்க வாங்குற பிரைஸுக்கு உண்மைக்குமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சைட்ல பார்த்தோம் அப்படின்னா USB Type C சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நீங்க போன் யூஸ் பண்றீங்கன்னா இப்ப எல்லாமே நமக்கு Type C சார்ஜர்ஸ் தான் வருது. ஸோ அதனால இதையும் சார்ஜ் பண்றதுக்காக செப்பரேட்டா ஒரு சார்ஜர் தேவைப்படாது. நீங்க கொண்டு போற சார்ஜர்லயே இதையும் வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ பாக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஓபன் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே உள்ளுக்கு வந்து நமக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படியுமே படிக்க போறது இல்ல. சோ அதை எடுத்து வச்சிடலாம். உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஹெட்செட் வந்து இருக்கு. அதுக்கு பிறகு நமக்கு இதுக்கான ஒரு சார்ஜிங் கேபிளும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மூணு விஷயங்கள் தான் சோ இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கான அட்ஜஸ்டபிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. சைட்ல பார்த்தோம் அப்படின்னா Soundco அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டாவே நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து பார்க்கலாம். Type C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்திலேயே ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. அதையும் யூஸ் பண்ணலாம். பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பவர் ஆன் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த இண்டிகேஷன்ல தான் ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வால்யூம் அப் டவுன் கீ வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா பேஸை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கொள்றதுக்கான ஒரு பட்டன் வந்து இருக்கு. சோ மொத்தமா இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயே வந்து கொடுத்துருவாங்க. சோ உங்களுடைய கையில ரைட் ஹேண்ட் சைட்லயே இதுல இருக்க எல்லா கண்ட்ரோல்ஸையும் வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கொடுத்திருக்க ஸ்பஞ்ச் ஓரளவு நல்லாவே இருக்கு. உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வியர்வை வந்தாலுமே இதுல வந்து அது வந்து ஓரளவு நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல கொடுத்திருக்க ஸ்பஞ்சுமே நல்லா தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஹெட்செட் நான் யூஸ் பண்ண அளவுல ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட பில் குவாலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கு. சோ அன்பாக்ஸ் பண்ணி கையில எடுத்தவன பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபீல் அப்படின்னா நம்மளுக்கு இதை கையில ஹோல்ட் பண்ணிருக்கும் போது வர அந்த ஃபீல் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு ஹெட்டுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம வந்து காதுல வேர் பண்ணும்போது இதோட சரௌண்டிங்ல இருக்க சவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நல்லாவே குறையுது அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு தேவை அப்படின்னா பேஸை வந்து ஆன் பண்ணி கொள்ளலாம். தேவையில்லை அப்படின்னா பேஸை ஆஃப் பண்ணியும் இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஹெட்டுக்கு வேர் பண்ணதுக்கு பிறகு ஒரு பெரிய பாரம் வந்து இருக்க மாதிரி இருக்காது. சோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஹெட்செட்ல ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அதை வேர் பண்ணி இருக்கும்போது தலைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா இதை வந்து வேர் பண்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல அந்த பிரச்சனை வந்து இல்ல. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்க சவுண்ட் குவாலிட்டி ஓரளவு நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ Anker அப்படிங்கிற பிராண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆடியோக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்ல நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய பொருட்கள் வந்து Anker பிராண்ட்ல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கும் அந்த பிராண்ட்ல பொருட்கள் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். யாராச்சும் இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லனா Anker பிராண்ட்ல ஏதாவது ஒரு ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த ஹெட்செட் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. I'm finally facing it all.
We'll be right back.